இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை கட்டுமான பணி அமைச்சர் GNS ராஜசேகரன் நேரில் ஆய்வு. மழை காலங்களில் நீரில் முழுகும் சுடுகாடு, வேறு இடம் ஒதுக்க அரசுக்கு தவ்ஹீத் ஜமாத் கோரிக்கை. காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை கட்டுமான பணிகளை அமைச்சர் GNS ராஜசேகரன் ஆய்வு. காரைக்காலில் கட்டப்பட்டு வரும் ஜிப்மர் மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை புதுச்சேரி அரசின் அமைச்சர் GNS ராஜசேகரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனைகள் மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக காரைக்காலில் அமைந்துள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தை அமைச்சர் GNS ராஜசேகரன் காரைக்கால் மாவட்ட பாஜக நிர்வாகிகளுடன் இணைந்து பார்வையிட்டார். முதலில் செயல்பாட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியை பார்வையிட்ட அமைச்சர் கல்லூரி இயக்குநர், முதல்வர் மற்றும் பேராசிரியர்களை சந்தித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து கல்லூரி வளாகத்திற்கு அருகில் கட்டப்பட்டு வரும் புதிய மருத்துவமனை கட்டிட பணிகளையும் ஆய்வு செய்தார். அப்பொழுது கட்டுமான பணிகளின் முன்னேற்றம் குறித்து மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகள் அமைச்சருக்கு விரிவாக விளக்கமளித்தனர். இந்த ஆய்வில் பாஜக காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில செயலாளர் துரை சேனாதிபதி, திருநள்ளாறு தொகுதி தலைவர் பாலமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் GNS ராஜசேகரன், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனைகளை விளக்கும் நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாக காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தை ஆய்வு செய்தோம். மருத்துவக் கல்லூரி தற்பொழுது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதனுடன் இணைந்த மருத்துவமனை சுமார் 480 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. தற்பொழுது 60% அதிகமான பணிகள் நிறைவடைந்துள்ளன. மீதமுள்ள பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடையும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது என்றார். மோடிஜி அவர்களுடைய 12 ஆண்டு சாதனையாக இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் இந்த தொகுதி முழுக்க என்னென்ன நடைபெற்று இருக்கு அந்த பணிகளெல்லாம் பார்க்கறதுக்காக வந்தோம். அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா, நமது மோடிஜி அவர்கள் காரைக்கால் மாவட்டத்திற்கு ஒரு ஜிப்மர் மருத்துவ கல்லூரி அண்டு மருத்துவமனைக்கான இது கொடுத்துருக்காங்க. அப்போ மருத்துவ கல்லூரியானது நடைபெற்று கொண்டு இருக்குது. மருத்துவமனைக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் இப்போது திட்டமிடப்பட்டு நடைபெற்று இருக்கு. 480 கோடி மதிப்பில் அதில் ஆல்மோஸ்ட் 60% மேலே பணிகள் முடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்குள்ளே முடிச்சு தரதாக சொல்லியிருக்காங்க. அந்த பணிகளையும் பார்த்து இதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, இன்னும் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய இருக்குது அப்படிங்கிறத நம்ம டைரக்டர் டீன் இவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு நம்ம அடுத்தபடியாக மத்திய அரசுகிட்ட இந்த கோரிக்கைகளை வைக்கிறதுக்காக இங்கே கொஞ்சம் ஆய்வு செஞ்சோம். புதுச்சேரி திருபுவனை பகுதியில் முஸ்லிம் சமுதாயத்தினருக்காக ஒதுக்கப்பட்ட இடுகாடு நிலம் மழை காலங்களில் நீரில் மூழ்கி பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாகவும், கடந்த 10 ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் தனி இடுகாடு நிலம் ஒதுக்கி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளது. புதுச்சேரி திருபுவனை பகுதியில் முஸ்லிம் சமூகத்தினரின் நீண்டகால கோரிக்கையான தனி இடுகாடு நிலம் வழங்கும் விவகாரத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கியுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அபுபக்கர் சித்திக் தலைமையில் அந்த அமைப்பின் நிர்வாகிகள் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் அவர்களை நேரில் சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளனர். அந்த மனுவில் திருபுவனை முஸ்லிம் சமூகத்தினரின் அடக்க தேவைக்காக கடந்த 2015ஆம் ஆண்டு மதகடிப்பட்டு வருவாய் கிராமத்தில் உள்ள அரசு புறம்போக்கு நிலம் ஒதுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த நிலம் தாழ்வான பகுதியில் அமைந்துள்ளதால் மழைக்காலங்களில் கடுமையான நீர்த்தேக்கம் ஏற்படுவதாகவும், கல்லறைகளுக்குள் மழை நீர் புகுவதால் இறுதிச் சடங்குகளை மரியாதையுடன் மேற்கொள்வதில் பெரும் சிரமம் நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒதுக்கப்பட்ட நிலத்தின் அருகில் சில வீடுகள் அமைத்துள்ளதால் அந்த இடமும் முழுமையாக பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் முஸ்லிம் சமூகத்தினர் பல ஆண்டுகளாக அடக்க நிகழ்வுகளின் போது சிரமங்களையும் மனவேதனைகளையும் சந்தித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருவதாகவும், பலமுறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும்
இதுவரை நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை என்றும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் குற்றம் சாட்டியுள்ளது. ஒரு சமூகத்தின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான இடுகாடு வசதியை கூட உரிய முறையில் பயன்படுத்த முடியாத நிலை தொடர்வதாக வேதனை அளிப்பதாக கூறியுள்ள இந்த அமைப்பு, திருபுவனை முஸ்லிம் சமூகத்தினரின் தேவையை கருத்தில் கொண்டு உயரமான மற்றும் பயன்பாட்டிற்கு ஏற்ற தனி அரசு புறம்போக்கு நிலத்தை உடனடியாக ஒதுக்கி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் திருபுவனை கிளையின் சார்பாக இன்னைக்கு ஒரு கோரிக்கையை நாம மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன கோரிக்கைன்னு சொன்னா, கடந்த 10 வருஷமா திருபுவனை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் முஸ்லிம் சமுதாய மக்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை அடக்கம் பண்ணுவதற்கான அடக்க ஸ்தலம் அங்க இல்லை. இது தொடர்பாக கடந்த 10 வருடங்களாக நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதற்கான ஒரு இடத்தை அரசாங்கம் நிர்ணயம் செஞ்சு கொடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த இடம் இன்னைக்கு குறவர் சமுதாய மக்கள்களால் அது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அதுல பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரி கரையினால அடியில நம்ம பள்ளம் வெட்டும் பொழுது தண்ணி உள்ள வந்துருது. அதனால அங்க அடக்கம் செய்யாத ஒரு சூழ்நிலை கடந்த 5 வருடங்களாக இருக்கு. மொகரம் பண்டிகையை முன்னிட்டு வரும் ஜூன் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜிப்மர் மருத்துவமனையின் வெளி நோயாளிகள் பிரிவு செயல்படாது என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, மத்திய அரசின் பொது விடுமுறை நாளான மொகரம் பண்டிகையை முன்னிட்டு ஜூன் 26ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவமனையின் அனைத்து வெளி நோயாளிகள் பிரிவுகளும் மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அன்றைய தினம் வெளிப்புற நோயாளிகள் சேவையை பயன்படுத்த திட்டமிட்டுள்ள நோயாளிகள் மருத்துவமனைக்கு வருவதை தவிர்க்குமாறு ஜிப்மர் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதே நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் அவசர மருத்துவ சேவைகள் வழங்கும் போல எந்தவித தடையுமின்றி செயல்படும் என்றும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாப்கின் தானியங்கி இயந்திரத்தை தொடங்கி வைத்தார் எம்எல்ஏ அழகானந்தம். புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் சுகாதார நலனை மேம்படுத்தும் நோக்கில் நிறுவப்பட்ட நாப்கின் தானியங்கி இயந்திரத்தை அழகு என்கிற அழகானந்தம் எம்எல்ஏ இன்று தொடங்கி வைத்தார். பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவிகள் பயன்பெறும் வகையில் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகளுடன் நிதி உதவியுடன் நாப்கின் வெண்டிங் மெஷின் பள்ளி நூலகத்தில் நிறுவப்பட்டுள்ளது. இதன் திறப்பு நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் டாக்டர் மோகன் பிரசாத் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய எம்எல்ஏ அழகானந்தம் தானியங்கி நாப்கின் இயந்திரத்தை இயக்கி வைத்து மாணவிகளின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த இயந்திரத்தின் மூலம் மாணவிகள் 2 ரூபாய் நாணயத்தை செலுத்தி ஒரு நாப்கினை பெற்றுக்கொள்ளலாம். மாணவிகளுக்கு தேவையான 2 ரூபாய் நாணயங்களையும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் பள்ளி நிர்வாகத்திடம் வழங்கியுள்ளது. தேவைப்படும் மாணவிகள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் நாணயங்களை பெற்று தானியங்கி இயந்திரத்தின் மூலம் நாப்கினை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது. கடைகளில் 5 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நாப்கினை மாணவிகள் எளிதாகவும் தடையின்றியும் பெறும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாணவிகளின் சுகாதார மேம்பாடு மற்றும் மாதவிடாய் சுகாதார விழிப்புணர்வை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இலவசமாக நாப்கின் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் கழக நிர்வாகிகள், மாணவிகள், அழகு அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இல்லம்மா, கை வைப்பா கீழே கை வைங்க. அது இருக்கு. தண்ணீரில் விஜய் ஓவியத்தை வரைந்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த புதுச்சேரி ஓவியர். புதுச்சேரியின் மூத்த ஓவியர் குமார். முதலியார்பேட்டையை சேர்ந்த இவர் 1980களில் ரஜினி, கமல், பிரபு, டி. ராஜேந்தர் என பிரபலமான நடிகர்களின் கட் அவுட்டுகளை வரைந்து வைத்தவர். இவரது கட் அவுட்டுகள் தமிழகத்திலும் பிரபலம். புதுச்சேரி அரசின் கலைமாமணி விருதை பெற்றுள்ள இவர் தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை ஒட்டி தண்ணீரில் விஜய் படத்தை வரைந்து தனது ஓவிய கூடத்தில் வைத்துள்ளார். இதை பலரும் வந்து பார்த்து அவரை பாராட்டி செல்கிறார். தலத்தெரு தூய அந்தோனியார் ஆலய திருவிழா. அலங்கார தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை. காரைக்கால் மாவட்டம் தலத்தெரு பகுதியில் அமைந்துள்ள பழமையான தூய அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.
கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆலயத்தை புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு கட்டுமான பணிகள் நிறைவடைந்து புதிய ஆலயத்தின் 1ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் புனித அந்தோணியாரின் திருஸ்வரூபம் வைக்கப்பட்ட தேர்பவனி நடைபெற்றது. ஆன்மீக குருமார்கள் பன்னீர்செல்வம், சாமுவேல் மற்றும் கோட்டுச்சேரி பங்கு தந்தை ஆரோக்கிய ஜான் ராபர்ட் ஆகியோர் திருஸ்வரூபத்தை மந்திரித்து ஆசிர்வதித்ததை தொடர்ந்து மின்னொளி அலங்காரத்துடன் கூடிய தேர்பவனி ஆலயத்தை சுற்றியுள்ள முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. இந்த தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியாரை தரிசித்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மேலும் தலத்தரு கிராம முக்கியஸ்தர்கள், கிராம மக்கள் மற்றும் பங்கு மக்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக நாளை காலை கொடி இறக்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆண்டு திருவிழா நிறைவடைகிறது. அரசு பள்ளி மாணவர்களின் மதிய உணவு தரத்தை ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்த சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவினை தரத்தை உறுதி செய்து மாணவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் பொழுது மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் நேரடியாக பார்வையிட்டதுடன் அதன் தரத்தை உறுதி செய்வதற்காக உணவையும் சுவைத்து பார்த்தார். மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம், ஊட்டச்சத்து மற்றும் உணவு தயாரிப்பு முறைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மதிய உணவில் பயன்படுத்தப்படும் அரிசி, காய்கறிகள், முட்டைகள் உள்ளிட்ட பொருட்கள் தரமானவையா என்பதையும் ஆய்வு செய்து உறுதி செய்தார். மாணவர்களின் நலன் மற்றும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திடீர் ஆய்வு பள்ளி நிர்வாகம் மற்றும் மாணவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. இதுபோன்று ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து அரசு பள்ளிகளிலும் வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்து அவ்வப்போது தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு கண்காணிக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தெரிவித்தார். அவங்க எப்பயுமே அப்படித்தான் போடுவாங்க. அரியாங்குப்பம் காக்கேன்தோப்பு பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் இலவச கண் சிகிச்சை முகாமினை காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கேன்தோப்பு பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி வளாகத்தில் திரு ஜெயமூர்த்தி அறக்கட்டளை மற்றும் ஜோதி ஐ கேர் சார்பாக இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு கண் சிகிச்சை முகாமினை திறந்து வைத்தார். இதில் இப்பள்ளியில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் கிராம மக்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு கண் பரிசோதனையை செய்து கொண்டனர். மேலும் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் சிறப்பு விருந்தினரை வரவேற்று மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மேலும் இப்பள்ளிக்கான சில தேவைகளை முன்வைத்தனர். அதனை உடனடியாக செய்து தருவதாக விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி உறுதி கூறியுள்ளார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை கட்டுமான பணி அமைச்சர் GNS ராஜசேகரன் நேரில் ஆய்வு. மழை காலங்களில் நீரில் மூழ்கும் சுடுகாடு, வேறு இடம் ஒதுக்க அரசுக்கு தவ்ஹீத் ஜமாத் கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.